திமுக விசிக இடையே பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாளை 2ஆம் கட்ட தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளிடையே நாளை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், பேச்சுவார்த்தை தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நடந்து முடிந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் 3 தனித்தொகுதி 1 பொதுத் தொகுதி என கேட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் போது வருவதற்கு முன்னாகவே விடுதலை சிறுத்தையினுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் பேசும்பொழுது 2 தனித்தொகுதி 1 பொதுத் தொகுதி நாங்கள் கேட்கிறோம், அதன் அடிப்படையிலே திமுக இந்த முறை எங்களுக்கு ஒதுக்கி தரும் என்று நம்புகிறோம் என்றும் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலே அந்த பேச்சுவார்த்தையின் போது கடந்த வாரம் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அன்றைய தினம் விடுதலை சிறுத்தைகளுடைய உயர்மட்ட குழுவினுடைய பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் அன்றைய தினம் அழைக்கப்பட்டிருந்த பேச்சுவார்த்தையில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில் நாளை இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாளைய தினம் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தை முடிவிட்டு நாளைய தினமே விடுதலை சிறுத்தைகள் கையொப்பம் விடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் 2 தனித்தொகுதி 1 பொதுத் தொகுதி என திமுகவிற்கு நேரடியாகவே கோரிக்கையாக விடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே திமுக சார்பில் அவர்களுக்கு கடந்த முறை ஒதுக்கிய 2 இடங்கள் ஒதுக்க முன்வந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த முறை போட்டியிட்ட ஐஎம்எல், அதே போல கொங்கு நாடு மக்கள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என 2019ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் போட்டியிட்ட கட்சிகளுக்கு ஒதுக்கிய தொகுதியின் அடிப்படையிலே விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுக சார்பில் 2 இடங்கள் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மேலும் தற்போது கூடுதலாக ஒரு தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே 2019 நடைபெற்ற தேர்தலில் விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் என 2 தொகுதிகளில் போட்டியிட்டு விழுப்புரத்தில் உதயசீலன் சின்னத்திலும் சிதம்பரத்தில் தேசிய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார்கள். இந்நிலையில்தான் தற்போது இந்த தேர்தல் கூட்டணி தொடர்பாக நாளைய தினம் திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் பேச்சுவார்த்தை நடத்துகிறது. அந்த பேச்சுவார்த்தையின் போது திருமாவளவன் நேரடியாக பங்கு கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையே நாளைய தினம் இந்த பேச்சுவார்த்தை முழுமையடைந்து நாளைய தினம் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகளுடன் கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவடைந்து ஒப்பந்தம் கையெழுத்திடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.